ஆகாஷும் அவரது நண்பர் வீரமும் காட்டில் உள்ள காஃப்னாஃப் குகை பற்றி கேட்டதும் அங்கே வந்தனர். குகைக்கு அருகில் சென்றவுடன் குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கி மர்மமான ஓசைகள் ஒலிக்கத் தொடங்கின. வீரர் குகையில் காலடி வைக்க தீர்மானித்தார். ஆனால் ஆகாஷ் சம்மதிக்கவில்லை. வீர் குகையில் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பிரகாசமான ஒளி வெளிச்சமிட்டு அவர் காணாமல் போயார். ஆகாஷ் பயத்தில் கத்தத் தொடங்கினார். ஆகாஷ் ஓட முயன்ற போது வாயில்கள் தானாக மூடப்பட்டு குகையிலிருந்து வீரன் குரல் ஒலித்தது. இப்போது நான் ஒருபோதும் வெளியே வர முடியவில்லை. அந்த குகையில் யாராவது காலடி வைத்தால் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. செய்கிறோம்.